இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருச்சபையானது புனித பிரான்சிஸ் அலேசியாரை நினைவு கூறுகின்றது. அதோடு மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13-19 வரை இறை வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். பிரான்சிஸ் அலேசியார் பிரான்ஸ் நாட்டிலே 1567ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிறக்கின்றார். அவர் பிறந்தது ஒரு கத்தோலிக்க குடும்பம், கடவுள் நம்பிக்கை ஆழமான உள்ள குடும்பம். அதே நேரத்தில் ஒரு பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்திலே 12 குழந்தைகள். அந்த 12இல் இவர் மூத்த குழந்தையாக பிறக்கின்றார். அந்த குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் சிறு வயதிலேயே நம்பிக்கை, விசுவாசம், அன்பு மற்றும் உதவி புரிகின்ற மனப்பான்மை இவற்றை வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக, கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே சிறு வயதிலிருந்தே அவருக்கு கடவுள் நம்பிக்கை ஆழமாக பதிக்கப்படுகின்றது. தன்னுடைய இளம் வயதில் அவர் சட்டத்தையும் படிக்கின்றார், இறையியலையும் படிக்கின்றார். ஆக இவருக்கு 2 பக்கங்களிலும் ஆழமான சிந்தனைகளும் ஆழமான புரிதல்களும் இருக்கின்றன. அறிவார்ந்த நிலையிலும் சரி, ஆன்மீக நிலையிலும் இரண்டிலும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஒரு கட்டத்திலே இவர் குருவானவராக அழைக்கப்படுகின்ற அந்த அழைப்பை உணர்கின்றார். ஆனால் இவருடைய குடும்பமானது வசதி படைத்த குடும்பம்னால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், இவர் தன்னுடைய வாழ்வை சட்டம் மற்றும் அரசியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இங்கே அவர் கடவுளுடைய அழைப்பை பெற்று குருவானவராக பட்டம் பெறுகின்றார். அதுவும் பல போராட்டங்களுக்கு பிறகு ஜெபத்தின் வாயிலாக கடவுள் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றார். ஆகவே இவர் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். குருவானவர் ஆன பின்பு 1602ஆம் ஆண்டு ஜெனீவா என்ற நகரிலே ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அங்கிருந்து தன்னுடைய பணியை தொடர்கின்றார். அவருடைய பணி என்பது அந்த காலகட்டத்தில் மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், புரொட்டஸ்டாண்டிசம் அதிகமாக மக்கள் மத்தியிலே பரவிக்கொண்டிருந்த காலகட்டம். கத்தோலிக்க மக்கள் அந்த சமூகத்தை தேடி சென்று கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த மக்களை கட்டாயப்படுத்தாமல் அவர்களோடு பேசுகிறார். அவர்களை உண்மையை புரிய வைக்கின்றார். இவ்வாறு புரிய வைப்பதன் வாயிலாக அந்த மக்கள் மீண்டும் கத்தோலிக்க மதத்திற்கு வந்ததாக வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன. ஆக இவருடைய அடிப்படை பண்பு என்னவென்றால், ஏழைகளுக்கு உதவி புரிவது, நோயாளிகளோடு உடனிருப்பது, அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வது, யாரோடெல்லாம் பேச வேண்டுமோ, செவி கொடுக்க வேண்டுமோ அவர்களோடு இணைந்து செவி கொடுப்பது. இன்னும் சில புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள் எழுதியுள்ளார். அந்த புத்தகங்கள் அனைத்தும் குருவானவர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் என்றல்ல, மாறாக யார் நினைத்தாலும் கடவுளை நெருங்கலாம், கடவுளுடைய அன்பை உணரலாம், கடவுளில் இணைந்திருக்கலாம் என்பதை மையப்படுத்துகின்ற 2 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இவருடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்றாற்போல் அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டதனால் 1665ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் 7ஆம் அலெக்சாண்டர் என்ற திருத்தந்தை அவரை புனிதராக திருநிலைப்படுத்துகின்றார். இன்றைக்கு அவர் பலருக்கு, அதாவது ஜேர்னலிஸ்ட் மற்றும் எழுத்தாளர்கள், கண் பார்வையற்றவர்கள், குருக்கள், டயசிசன் குருக்களுக்கு பாதுகாவலராக விளங்குகின்றார். ஆனால் அதே இது நம்முடைய இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அங்கேயும் இயேசு தன்னுடைய 12 சீடர்களை அழைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு எதற்காக 12 சீடர்களை அழைத்தார்? அழைப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? அழைப்பதற்கு முன்பாக மலைக்கு செல்லுகின்றார். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் நாம் விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது மலைப்பகுதி என்பது கடவுளோடு ஒன்றித்து இருப்பதற்கான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே மோசஸ் என்ன செய்கின்றார்? கடவுளை சந்திப்பதற்கு சீனாய் மலை மேல் ஏறி செல்லுகின்றார். அங்கே 10 கட்டளை பெற்றுக்கொண்டு வருகின்றார். அதுபோன்று எலியா இறைவாக்கினர் கடவுளை ஹொரேப் என்ற மலையிலே சந்திக்கின்றார். அதுபோன்று இயேசுவும் மலை மீது சென்று அந்த இறைவனோடு ஒன்றித்திருந்து ஜெபித்து விட்டு அதன் பிறகு சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். ஆகவே சீடர்களை தேர்ந்தெடுப்பது என்பது ஏனோதானோ என்று தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக அதற்கென்று ஒரு பர்பஸ்ஃபுல் இன்டென்ஷனல் ஆக்ட். இந்த காரணத்திற்காக, இதற்காக நான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறேன் என்று இயேசு அந்த சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் படிப்பறிவுள்ளவர்களா, அல்லது அவர்களுக்கு ஏற்கனவே பல
பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார்களா என்றால் இல்லை என்றால் சொல்ல முடியும். ஆனால் அதே நேரத்தில் மீன் பிடித்தவர்கள், வரி வசூல் செய்து கொண்டிருந்தவர்கள், இன்னும் புரட்சிகர குழுக்களில் இருந்தவர்கள் என்று வெவ்வேறு மனிதர்களை அவர் அழைத்து தன்னுடைய பணியில் அமர்த்துகின்றார். இங்கே இயேசு எதற்காக அழைத்தார்? அவருக்கு பணிவிடை செய்வதற்கா? இல்லை, மாறாக அவரோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக. உடனிருப்பது, இயேசுவோடு உடனிருப்பது. அதாவது முதல் பயிற்சியே என்னவென்றால் இயேசுவோடு இருப்பது. இதுதான் முதல் பயிற்சி. ரிலேஷன்ஷிப், ஃபார்மிங் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், ஸ்பெண்டிங் டைம் வித் ஜீசஸ் த்ரூ ப்ரேயர், ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ், இறைவார்த்தையை வாசிப்பது, பீயிங் ப்ரெசன்ட் வித் ஹிம் இன் த சாக்ரமெண்ட்ஸ், அதாவது திருப்பலி, இன்னும் திருவருட்சாதனங்கள் வாயிலாக இறைவனோடு ஒன்றித்திருப்பது. இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் பயிற்சியும் கூட. ஆக இயேசுவோடு இணைந்திருப்பது தான் முதல் பயிற்சி. இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய பயிற்சியின் வாயிலாக பலவற்றை சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அதுபோன்று நாம் எப்பொழுது இயேசுவோடு இணைந்திருக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய தேவைகளுக்கும் அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். ஆக இயேசுவோடு அந்த சீடர்கள் இருக்கின்றார்கள், பயிற்சி பெறுகின்றார்கள், இயேசுவிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதன் பிறகு அவர்களை இயேசு என்ன செய்கின்றார்? நற்செய்தியை பரப்புவதற்காக அனுப்புகின்றார். என்னது? இறையாட்சி வந்து விட்டது, இறையாட்சி உங்கள் மத்தியில் இருக்கிறது, மனம் மாறி நம்புங்கள். ஆக இதுதான் இந்த இயேசு அவர்களை மட்டும் அழைக்கவில்லை, நம்மையும் அழைக்கின்றார். எதற்காக? அவரோடு அவருடைய பந்தியில் அமர்வதற்காக, அவரோடு இணைந்திருப்பதற்காக, அவரை சந்திப்பதற்காக, அவரை தொட்டு உணர்வதற்காக, அவரோடு வாழ்வதற்காக நம்மை அழைக்கின்றார். நாம் அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் இந்த உலகில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு கொடுப்பார். அவற்றை நாம் இந்த உலகில் செய்ய முற்படுவோம். நாம் எந்த வேலையில் இருந்தாலும், ஒருவர் மருத்துவராக இருக்கலாம், ஒருவர் இன்ஜினியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இன்னும் பல பணிகளில் நீங்கள் இருக்கலாம். எந்த பணியில் இருந்தாலும் அதன் வாயிலாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை உங்கள் வழியாக செய்து முடிப்பார். அதைத்தான் சீடர்கள் வாயிலாகவும் செய்கின்றார். ஆகவே அதன் பிறகு பல சீடர்களையே பல பணிகளுக்காக அனுப்புகின்றார். ஏன் குணப்படுத்துவதற்கு கூட அனுப்புகின்றார். வாழ்வில் இன்றைக்கும் நாம் இந்த சமூகத்தில் செல்லுகின்ற பொழுது அல்லது குடும்பங்களை சந்திக்கின்ற பொழுது பல குடும்பங்கள் சிக்கலில் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன, உடைந்திருக்கின்றன. ஆக நாம் இயேசுவை எதற்காக எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்றால் உடைந்திருக்கின்ற குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு, உடைந்திருக்கின்ற மனங்களை ஒன்று சேர்ப்பதற்கு, உடைந்திருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் ஒன்று சேர்ப்பதற்கு. ஏனென்றால் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவின் விருப்பம். அதற்காக தான் இந்த அழைப்பும் கூட. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்த்த அந்த புனிதருடைய வாழ்வும், இயேசு இன்று இந்த சீடர்களை அழைத்த வாழ்வும், இன்று என்னையும் உங்களையும் அழைத்திருப்பதும் ஒரே ஒரு காரணத்திற்காக தான். நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. சிந்திப்போம். நான் அவரோடு இருக்கின்றேனா, அல்லது நான் எனக்கு பிடித்தார் போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? சிந்தித்தவர்களாக இந்த நாளை தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.